தேவரீர் எனக்கு இறங்கும். அப்படி ஜெபிக்கணும். தேவரீர் எனக்கு இறங்கும், என்னை ஆசீர்வதியும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? சுகம் வேணுமா? ஃபைனான்சியல் ப்ராப்ளமா? அதில் ஆசீர்வாதம் வேணுமா? கடன் பிரச்சனை நீங்கணுமா? திருமண காரியம் வேணுமா? குழந்தை செல்வம் வேணுமா? என்ன ஆசீர்வாதம் வேணும்? நீங்கள் கேட்கணும். தேவரீர் எனக்கு இறங்கும், என்னை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராம். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? இன்றைக்கு நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஜெபிக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். உங்கள் முகத்தில் கவலை இருக்காது, பயம் இருக்காது, சோர்வு இருக்காது, ஒரு பெரிய சந்தோஷம், மன மகிழ்ச்சி, இயேசுடைய பிரகாசம் உடைய முகத்தில் காணப்படும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய மகன், உம்முடைய மகள் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேணும்ப்பா, எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதியும்னு ஜெபிக்கிறாங்க. இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த மகனை ஆசீர்வதிங்க, இந்த ஐயா அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுக்கு இறக்கம் காட்டுங்கப்பா, அவங்களுடைய முகத்தை அவங்க மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. அந்த கவலை தோய்ந்த முகம் வேண்டாம், பயம் தோய்ந்த முகம் வேண்டாம். அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும்படி அவங்களுடைய முகத்தை அவங்க மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. இன்றைக்கு இப்போவே இந்த மாற்றத்தை காணட்டும், மகிழ்ந்து களி கோரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.